கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவில் உள்ள கான்சாஸ் மாநிலத்திலே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை செனட்டர்கள் எல்லாம் ஒன்று கூடி முதலாவது செனட் கூட்டத்தை நடத்த துவங்கினார்கள். கூட்டத்துக்கு முன்பதாக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு பிரபல போதகரான ஜான் ரைட் என்பவரை ஜெபிக்க சொன்னார்கள். அவர் வழக்கம் போல ஆண்டவரே ஆசீர்வதியும், இந்த சட்டசபையை நல்ல தீர்மானங்களை எடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்காமல், எங்கள் தேசம் உம்மை விட்டு எவ்வளவாய் தூரமாய் போயிற்று, நீதியான செயல்களை விட்டு தூரமாகி மக்கள் விருப்பப்படியே தாறுமாறானவைகளை செய்ய நாங்கள் அனுமதி அளித்து சட்டம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றோம். விக்கிரக ஆராதனை எங்கள் தேசத்திலே அனுமதித்து தேசாதேசங்களில் உள்ள சாபங்களை இறக்குமதி செய்து கொண்டோம். அதன் சாபங்கள் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. குடும்பங்களிலே தேவகுமாரனை பற்றி உபதேசிக்க வேண்டிய அவசியமில்லை. பிள்ளைகள் எல்லாம் சுயமாக சிந்திக்கட்டும். நாம் அவர்கள் சிந்தனையை இயேசு கிறிஸ்து என்று ஒன்றை கற்பிக்க கூடாது என்று நாங்களே முடிவெடுத்துக் கொண்டோம். குழந்தைகள் பிறக்கும் முன்பே அதை கொல்லுவதற்கு அபார்சனையை ஆதரித்து விட்டோம். அது எங்கள் சாய்ஸ் என்று சொல்லிக் கொண்டோம். ஃப்ரீ திங்கிங், ஃப்ரீ ட்ரெஸ்ஸிங், ஃப்ரீ கான்டக்ட் என்று சுதந்திரம் என்ற பெயரில் நமக்கு விரோதமான அநேக பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம். எங்களை பரிசுத்தம் செய்யும்படிக்கு எங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிடுகிறோம். இப்படி அவர் அநேக பாவங்களை குறித்து, அந்த தேசத்திலே அனுமதிக்கப்பட்ட அநேக சீர்கேடுகளை குறித்து ஆண்டவர்களை ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்தை கேட்கும் போதே சில செனட்டர்கள் வெளியிலே எழுந்து போய்விட்டார்கள். இவரை போய் ஜெபிக்க அனுமதித்தோமே, அதையெல்லாம் முடிவு செய்வது நாங்கள் அல்லவா? இவர் கர்த்தரிடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லி நம்முடைய நிறைய பாவங்களை குறித்து சொல்லுகிறாரே என்று வெளியே போய்விட்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் ஆம், அவர் சொல்வது சரிதான், கர்த்தர் இதை நமக்கு உணர்த்துகிறார் என்று ஏற்றுக்கொண்டு அங்கே அமர்ந்து விட்டார்கள். இந்த ஜெபம் பதிவு செய்யப்பட்டு இணையதளத்திலே வெளியிடப்பட்ட போது 5000 பேர் உடனடியாக இவரை தொடர்பு கொண்டு, அருமையான ஒரு ஜெபம், நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தியவைகளை சொல்லிவிட்டீர். நம்மிலே அநேகர் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறோம். ஜெபிக்க வேண்டும் என்று தேவகுமாரனை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய துர்ச்செயல்களுக்கு அவர் ஆதரவாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் ஜெபிக்கிறோமே என்று அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க நாம் சித்தமாயில்லை. எனவே அதை சொன்னீர்கள் என்று சொல்லி பாராட்டினார்கள். ஆனாலும் ஒரு 40 பேர், நீர் மதத்தை ஏன் உள்ளே கொண்டு வருகிறீர்? ஜெபிக்க சொன்னால் ஃபார்மாலிட்டிக்காக ஜெபித்து விட்டு போக வேண்டியதுதானே? கர்த்தர் என்பவர் நாம் வேண்டும் போது கூப்பிடுவதற்குத்தானே தவிர எப்பொழுதும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய சித்தம் என்ன என்று அறிய வேண்டும் என்பதெல்லாம் அல்ல என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஜெபம் அப்படியே காப்பி செய்யப்பட்டு பல தேசங்களுக்கும் அனுப்பப்பட்டு பல தேசங்களிலும் உள்ளவர்கள் ஒரு உணர்வுடைந்தவர்களாக அநேக கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். ஒரு பரிசுத்தவானின் ஜெபம் பாவ அறிக்கை செய்வதாய் இருக்க வேண்டும். தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களின் பாவத்தையும் அறிக்கை செய்து அவர்கள் தங்களை சீர் செய்து கொள்வதாக இருக்க வேண்டும். தானியேல் தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய ஜனத்தின் பாவங்களையும் அறிக்கையிட்டான். நெகேமியா ஜெபிக்கும் போது, நாங்கள் எவ்வளவு சீர்கேடு உள்ளவர்களாய் நடந்து கொண்டோம், நீர் நீதி உள்ளவர் கர்த்தாவே, எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று வேண்டிக் கொண்டான். பாவ அறிக்கை இல்லாத ஜெபம் அது வெறும் ஜெபம். தேவகுமாரன் கற்பித்த ஜெபத்திலே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்க சொல்லுகின்றார். நெகேமியா 1:6, நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். கர்த்தருடைய சமூகத்திலே பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். நன்மையும் கிருபையும் நம்மை தொடர வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று உணர்ந்து சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய்து கொள்வோம். அப்பொழுது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.